கேட்டால் அதற்கு விளக்கமாய் வைக்க வேண்டும். பேசுவேன். அதனால் உலகமாக பேசுகிற வார்த்தைகள் வச்சுக் கொண்டிருந்தால் ஆனா உனக்கு தாங்காது. அப்படியா? ஆமா ஆமா. அப்படி இருக்கிற போது சபையில் தர்பார் போது இந்த நாட்டுக்கு சென்றவன் ரெண்டாய் விளக்கம் சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியும். ஆமா தெரியாது. எம்ஜிஆர் மந்திரியா என் தாயார் கமலகண்ணிக்கும் மூவாறு மணிக்கு வரக்கூடியே என் பெயர் தான் கடுவர் கட்டன். உன் பேர் தான் கடுவர் கட்சனா? சரி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கிற? அப்படி என்றால் திறந்தூரம் என் மாமனாகிய வல்லரைக்கும் ஒரு கொப்பரை கஞ்சி ஒரு கொப்பரை கீரை அதனால் கொண்டு போகணும். மாமனுக்கு அப்படி இருக்கின்ற போது எங்க மாமனாக எல்லாருக்கும் எங்க தெரியுமா? எங்க என் மாமனாக குடியிருந்து வாழக்கூடிய கோவிலா? ஆமா. எங்க? அப்படி என்றால் வட்டப்பாறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓஹோ, வட்டப்பாறையில? ஆமா. அப்படி இருக்கின்ற போது அவருக்கு நான் கட்டிக்கொண்டு போகணும். சொல்லவா? நாமளும் ஒரு கொப்பரை கஞ்சம் கீரிய வட்டப்பாறைக்கு வந்து விட்டோம். எங்க மாமன் இருப்பது பாட்டுவா? மாமனா? மாமன் புழக்க போட்டானே. அப்படி இருக்கிற போது எங்க மாமனை தேடி பார்க்க வேண்டும். படுத்திருக்கிறோம் பாரு. படுத்திருக்கிறோம். அப்படி என்றால் நான் வட்டப்பாறை சுற்றி பார்க்க வேண்டாம். என் மாமன் நிலத்தாடி உள்ளவன். மாமன் தூங்குறான், அவனை எழுப்புறத விட்டுட்டு மந்திரியாரையா புடிச்சிட்டு சொல்ல பண்றீங்க? அப்படி உள்ளவன் இன்றைக்கு அனுமதி தெரியவில்லை. சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கின்றான். கொரோனா வந்துருச்சான். ஓ, கொரோனா போய் முருவத்தாச்சு. அது வந்தது கொரோனா. கொரோனா இது வந்திருக்கிறது கொரோனா. அப்படி என்றால் அவர் எடுத்து பார்க்கிறான். மாமா மாமன் செத்து போயிட்டானா? சரி, 108 வர சொல்லு. 108 வர சொல்லலாம். அப்படி என்றால் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கிறது. இப்பயே கொஞ்சம் வீரச்சாலை பிடித்த வல்லரைகளை கொள்வது யாரால முடியாது. அவர் எப்படி வரவாங்க தின்றுவார்? சாகாத வரம், வேகாத உடல், அப்பயே வரம் பெற்றவன். அப்படி இருக்கின்ற போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது.
நம்ம சந்தையில சுற்றி பார்க்கலாம் கொஞ்சமா. எந்த சந்தையில உனக்கு ஏக்கம்? சந்தேகமா இருக்கிறது. அப்படி என்றால் அப்படி இருக்கின்றதால் சுற்றி பார்க்கலாம். சுத்து சுத்து. அப்படி என்றால் ஒரு சுருளா இருக்கின்றார். அண்ணன் வந்தா ஆமா அண்ணன் வந்தா என் தாய்மாவனை கொண்டா கொண்டிருப்பான். இதற்கு ஒரு வார்த்தை கேட்கலாம். ஆராடா நீனு? நாங்களோ யார் என்று உனக்கு விளக்கமா தெரிய வேண்டும். உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் என்றால் என் மாமனாகிய வல்லரைக்கு வட்டப்பாயில் வாழ்ந்து கொண்டு இருந்தவரை சரி யாரு கொன்றா என்று எனக்கு தெரிய வேண்டும். உங்க மாமனை வல்லரைக்கனை கொன்றவன் நான் தான் நான் தான் நான் தான். ஆனால் திருவனே அப்படி என்றால் உங்களோடு வரப்போறதில்லை. அப்படியா? பேச வந்தா பேச வந்தா ஊராடா ஊராவிட்டா கொள்ளடா. தெரியுமா? எப்படி? அண்ணவன் இட்ட பானத்தை பார்த்தால் என் காலிலே பூ போல் தெரிகின்றது. சரி, நான் இட்ட பானத்தை பார்த்தால் அண்ணன் காலிலே பூ போல் மலர்ந்து கொண்டு வருகின்றது. இது யார் என்றும் ஒன்றும் தெரியவில்லை. அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன். சரி, நீங்க யாரு, அந்த ஆளு யாரு அப்படிங்கறத உறவு முறைய தாய் தந்தைகள் யாருன்னு பார்க்க வேண்டும். விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சண்டை செய்யும். ஐயா அப்படி கேட்க வேண்டும் அல்லவா? நீ எந்த ஊர் எந்த தேவம்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரி, நீ விழுவதோ பானமானது என் பாதத்தை மலராக கொட்டுகிறது. சரி, அதே போல் நான் விழுந்து பானம் அது என் காலிலே மலராக கொட்டுகிறது. சரி, யார்? அப்படி யாருடைய பிள்ளை விளக்கமா சொல்ல வேண்டும். அப்படியா? தெரிவிக்கிறேன்.
எப்படி தெரியுமா? சரிதான். குருநாடு குருகுலம். சரிதான். குந்தேமா என்ற பேரன். சரிதான். பரம்பரையா சந்திரகுலம். பாண்டுபுத்திர மகாராஜா என்ற பேரன். அப்படி என்றால் என்னுடைய தாயோ யார் தெரியுமா? சொல்ல வேண்டும். என்னுடைய தாயோ சோற்றை. சரிதான். என்னை ஹிண்டெடுத்த தந்தையோ யார் தெரியுமா? என்னுடைய தந்தையோ அர்ஜுன மகாராஜா. தானே எப்படி ஒருவருக்கு ஒருத்தர் ஏமாறானே. அப்படியா? அவங்கள பாலத்திட்டு நீங்கள் யாரு? நான் சொல்லி காட்டேன். நான்களும் சரி. ஐவராஜாவிற்கு மூன்று பேருக்கு முன்னாடியும் சரி. மூத்தவருக்கு நடுவாக பிறந்த பீமச்சன் இருக்கிறார்களா? எங்களுடைய பெரியப்பாகிய பீமச்சேனம். சரி. அந்த ஒரு தாய் ஆராகிய கமலக்கண்ணிக்கும் அண்ணா நாம 2 பேர் அண்ணன் தம்பி. அண்ணா ஒன்றுக்கொன்றாகி விட்டோம். ஆனால் அண்ணா அதனால தம்பி எப்படி தெரியுமா? அந்த 7 நேரை ஒன்றாக ஒட்டி சரிதான் இழுத்துக் கொண்டு போகிறானே. ஆமா. யாரு? நீங்கள். அண்ணா தம்பி அந்த லக்னகுமாரனுக்கு சரிதான் நம்முடைய மாமன் பொண்ணாகிய சுந்தரி திருமணம் செய்து கொடுக்கிறார்களா? நம்ம தாய் மாமனாகிய சுந்தரி கல்யாணம் செய்வதற்கு நிச்சயம் செய்து விட்டார். நிச்சயம் செய்து விட்டார். சரிதான். என் தாயிடத்தை கொடுக்க மறுத்து விட்டார். சரிதான். அதற்காக நான் சங்கதுவாரி சென்று போகலான்னு வந்தேன். அப்படி போக வழியிலே சரிதான் எனக்கு ஒன்றும் வழித்தெரியவில்லை. சரிதான். அவர் அந்த நாளாக வந்தவர் தேடி வந்தார். சரிதான். ஏங்க அந்த நாளை கேட்டேன். ஐயா அங்க திருமணம் நடக்குது என்று சொன்னார்கள். எங்களுக்கு ஏதோ போராடத்துல ஒரு வாய் உண்ணம் கிடைத்தால் சாப்பிட்டு அங்கே படுத்துக்குவோம். இப்படி சொன்னார். அன்னவரை கொண்டு ஒரு ஆற்றங்கரையை கரையாக ஓடிக்கொண்டிருந்தது. நதியை தாட்ட முடியவில்லை. ஐயா நதியை தூக்கி அந்தாண்ட விடுங்கன்னு சொன்னார். ஆமா. அந்த நதியை தூக்கி செல்லும் போது அந்த நதியை கடித்து விட்டு போய்விட்டது. ஆமா. இப்படி வழி தெரியாமல் வெட்டப்பாறையில் இருந்து யாராச்சும் வருவார்களா அந்த கல்யாண வேலையில தேடி போவார்கள் என்று சொல்லி அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அண்ணா ஒருவருக்கு ஒருவாகிய 2 பேர் சேர்ந்து விட்டோம். அடுத்தது அண்ணனாகிய யாரு? அரவான். நல்ல நாகக்கண்ணைக்கும் அண்ணனாகி நல்லவரான வந்து விட்டான். இப்ப ஒருவருக்கு ஒருவராகிய 3 பேரும் சேர்ந்து விட்டோம். அண்ணா இப்ப 3 பேர் எங்க போக வேண்டும்? கிள்ளியாக அஷ்டாபுரம் செல்ல வேண்டும். அங்க சுந்தரிக்கும் என்பதாகவே அண்ணா நம்ம போக வேண்டும். போகலாமா? அப்படி போக இருந்தா அங்க திருமணம் நடக்க நாட்டுக்கு போகணும். அண்ணா என்னுடைய அண்ணனுடைய சுந்தரிய அழகு சுந்தரிய சீக்கிரமாய் பாருங்க அண்ணா. என்னுடைய வேதனை எனக்கு தானா தெரியும். ஐயோ அண்ணா சீக்கிரம் இருக்கின்றோம். நாமளே 3 பேர் இருக்கின்றோம். ஆமா. அப்படி இருக்கின்ற போது சரி இந்த மட்டு துரியனை நம்ம பயப்படவே வேண்டாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்மளுடைய சேனாதெல்லாம் நாம ஒன்று சேர்ந்து விட்டோம். அண்ணா இன்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரி. அப்படி இருக்கின்ற போது இந்த திருமணம் தள்ள வேண்டும். ஆமா. சுந்தரியை கல்யாணம் பண்ண வேண்டும். எங்க திருமணம் நடக்குது தேடி ஓடி போக வேண்டாம். போகலாமா?